வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுங்க. எங்கள் கண்களை, எங்கள் காதுகளை, இருதயங்களை திறந்ததும் என்னை மறைத்து ஆண்டவரே, நீங்கள் என்ன வசனத்தை வைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் எடுத்துக்கொள்ள எனக்கும் எங்களுக்கும் நீர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுமே. ஆமென். We are in India, which is known as a nation to search for God. தேவனை தேடுற ஒரு நாடு, ஆனா தேவனை அறியாத நாடு. நிறைய சூழ்நிலை இந்தியாவில் எப்படின்னா, சபரிமலை தேடி போவாங்க. அவங்க அறிந்த தேவன் என்று நினைச்சு அவங்க பார்த்து அங்க தர்சனம் பண்ணி அங்கே விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. 40 நாள் நடந்து மேல போவாங்க. அவங்க பார்த்து அங்க விட்டுட்டு வீட்டுக்கு வந்து பழைய குருடி கதவை தர புரியாது சொல்ல பழைய குருடி கதவை தர வீட்டுக்கு வந்தேன்னா கதவுல அங்கே எங்க சபரிமலையில மேலதான் அவருக்கு இடம். என் வீட்டுல யார் ராஜ்யம்? என் ராஜ்யம். என் வீட்டுல என்னதுதான் ராஜ்யம். அப்படி ஒரு மைண்ட் செட்ல தேவனையும் அறியாம, தேவனுடைய அறிவும் இல்லாம, தேவனுடைய பிரசன்னமும் இல்லாம ஒரு இடத்துல அங்கே இங்கே இருக்கிறதா தேவனுடைய பிரசன்னம் என்று சின்னங்கள் இருக்கிறாங்க. I'm continuing to preach on what Akra preached last week. போன வாரம் ஏஞ்சலக்கா பிரசங்கம் செய்தது தொடர்ந்து நாம் பார்ப்போம். Let us take God to the places where we are. நாம் இருக்கிற இடத்துக்கு தேவனை நாங்கள் கொண்டு போவோம். அதுல நாங்கள் போன வாரம் பார்த்தோம் வாக்குத்தத்த பெட்டி, the covenant box. The covenant box was very important for the people of Israel. இந்த வாக்குத்தத்த பெட்டி இதுக்குள்ள என்ன இருந்தது? இந்த வாக்குத்தத்த பெட்டிக்குள்ள 10 கட்டளைகள் இருந்தது. The 10 commandments God gave to Moses the second time. அந்த கல்லு வாக்குத்தத்த பெட்டிக்குள்ள இருந்தது. அப்புறமா it says in Numbers chapter 4 and 5, அப்புறமா Exodus chapter 16 verse 4 சொல்லுது, the manna, தேவன் 40 வருஷம் கொடுத்த மன்னா ஞாபகமாக, தேவனுடைய providence ஞாபகமாக அங்கே இருந்தது. தேவன் செய்த அற்புதங்களுக்கு அடையாளமாக ஆரோனுடைய கோல் வாக்குத்தத்த பெட்டிக்குள்ள இருந்தது. Because of time, நான் வசனத்தை சொல்றேன், maybe few verses you can read. So in the covenant box you have the 10 commandments, you have the Aaron's rod, you have the manna. இந்த வாக்குத்தத்த பெட்டி என்ன குறிக்கிறதுனா, it talks about the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து இந்த வாக்குத்தத்த பெட்டி ஒரு முக்கியமான ஒரு பங்கா இருந்தது இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இதோ இந்த வாக்குத்தத்த பெட்டி எங்கெல்லாம் போகுதோ அங்க தேவனுடைய பிரசன்னம் நம்மளோட இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருந்தது. என்னாகும் 10:33-36 நீங்க பார்க்கலாம். As we read in Numbers chapter 10 verse 33 to 36, யாராவது வாசிங்க. 33 வாசிங்க. இதோ தேவனுடைய மலையை விட்டு they departed from the mountain of God and they went their journey. இதோ தேவனுடைய மலை, the mountain of God. Certainly it is a place God is showing His presence. தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுற ஒரு விசேஷ இடமாக மலை, தேவனுடைய மலையை விட்டு இவர்கள் விலகி போனாங்க. அப்பொழுது மோசேஸ் சொல்றாங்க, ஆண்டவரே, as we depart from the mountain of God, இதோ இந்த வாக்குத்தத்த பெட்டி எப்போலாம் எடுக்கிறாங்களோ அப்போ அவங்க சொல்லுவாங்க, ரைஸ் அப் ஓ லார்ட். ஆண்டவரே, இதை தூக்கி நாங்க எடுத்துட்டு போகும்போது தேவன் கர்த்தாவே நீ வாரும் என்று சொல்லுவாங்க. You take the covenant box, you will say, come with us, Lord. ஆண்டவரே, எங்களோட
அப்பொழுது இந்த வாக்குத்தத்த பெட்டியை வைக்கும் போது 36 சொல்லுகிறது, அப்பொழுது ஜனங்கள் சொல்வாங்க, ரெஸ்ட் ஓ லார்ட், ஆண்டவரே இங்கே நீங்கள் அமர்ந்து இருங்க, யூ பீ ஹியர், ஆண்டவரே நீங்க இங்கவே இருங்க. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்து மாறிட்டு போயிட்டே இருந்தாங்க. They never stayed in one place. 40 years they were wandering in the deserts. 40 வருஷம் வனாந்திரத்தை திரிந்து கொண்டே இருந்தாங்க. ஆனா அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ அங்க வாக்குத்தத்த பெட்டியை எடுத்துட்டு போனாங்க. He was trying to say, நான் எங்கே போனாலும் தேவன் என்னோட இருக்கணும், தேவனுடைய பிரசன்னம் என்னோட இருக்கணும். Wherever I go, the presence of God should be there. The Lord should reside in us. நமக்கு இந்தியாவில் ஒரு மைண்ட் செட் ஸ்கூல்ல படிக்கும்போது we got used to this mindset, this or that, என்னது இது இல்லைன்னா அது, சரியா தப்பா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனா நமக்கு some answers in the Bible is not this or that, it is both and many. நிறைய விஷயம் அதற்கு பதிலாக இருக்கும். எப்படி நாம் ரட்சிக்கப்படுறோம்? கிருபையால, விசுவாசத்தினால, கடைசி நிலைநிறுத்தத்தினால, தேவனுடைய அனாதி தீர்மானத்தினால. நானும் இதற்கு ஆன்சர், இதுல ஏதோ ஒன்று ஆன்சர் இல்லை. அப்படி we got used to this mindset, இதா இது ரெண்டும் அப்படி we are not thought to think like that because of logic. But you know, in the Bible you see that God reveals many things in different ways. அப்போ தேவன் எங்கே பிரசன்னராக இருக்கிறாங்க? ட்ரை பண்ணுங்க, where is God present? தேவனுடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறது? மலை மேலே இருக்கிறது. ஓ, மலை மேலே இருக்கிறா, எங்களோட இல்லையா? இல்ல, எங்களோட இருக்கிறது. ஓகே, தேவனுடைய பிரசன்னம் ஆலயத்தில் இருக்கிறது. அப்போ ஆலயத்தில் இருந்தா வீட்டுல இல்லையா? இல்ல, வீட்டுல கூட தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். வீட்டுல இருந்தா நான் வேலை செய்ய இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதா? இல்ல, தேவனுடைய பிரசன்னம் என்ன? அது ஆலயம். Yes, certainly the mountain of God is special. The sanctuary of God is special. It truly is special. You should not think in the way that this or that. No, God has significance in everything. எல்லாவற்றிலும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. ஆலயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. ஆலயத்தில் தேவனுடைய பிரசன்னத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு நாம் பார்ப்பது தேவனுடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறது. இஸ்ரேலியர்கள் எங்கெல்லாம் போனாங்களோ அங்க தேவனுடைய பிரசன்னம் அவங்களோட வர வேண்டும் என்று இந்த வாக்குத்தத்த பெட்டி. So last week Angel Akka wonderfully explained, the 4 ஜனங்க வந்தாங்க, எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் அவங்களோட போக வேண்டும். போனது அதுக்கு அடையாளமாக இந்த வாக்குத்தத்த பெட்டி. And then we saw, இதோ 2 சாமுவேல் 6:10 தாவீது இந்த வாக்குத்தத்த பெட்டியை எடுத்து யாருடைய வீட்டில் வைத்தார்? ஒபேத் என்ற வீட்டில் வைத்தார். அங்கே 11 the ark of the Lord remained in the house of Obed. The Lord blessed the house of Obed. தேவன் அந்த வீட்டை ஆசீர்வதித்ததுக்கு காரணம் வாக்குத்தத்த பெட்டி அங்கே இருந்தது. 12 இதோ the Lord blessed the house of Obed and all that belongs to him because of the ark of the Lord. தேவனுடைய வாக்குத்தத்த பெட்டி அங்கே இருந்ததுனால அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தது. The covenant box was in the house. எங்கே இருந்தது? வீட்டில் இருந்தது. இன்னைக்கு நாம் வேதத்தை பார்க்கிறோம், take God to your house. உங்க வீட்டுக்கு தேவனை கொண்டு போங்க. உங்க வீட்டுல தேவனை நீங்கள் தரிசிங்க. நீங்கள் தேவனை உங்க வீட்டுல நீங்கள் பார்க்க வேண்டும். இதோ நம்முடைய ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவர் மட்டுமல்ல, அவர் வீட்டில் கூட இருக்கிறவராக இருக்கிறார். God is a God who is in the house. இன்னைக்கு நாம் வேதத்தை பார்க்கிறோம், வீடு குறித்து நாங்கள்
பார்க்கிறோம். இன்னொரு யாராவது வாசிங்க, 2 சாமுவேல் 6:11 யாராவது வாசிங்க. அவருடைய வீட்டிலே இருந்தது கர்த்தருடைய பெட்டி. இப்ப நான் எங்க பெட்டி? எங்க நம்ம பெட்டி? ஐயோ, நம்ம பெட்டி இல்லையா? பெட்டி தேவனுடைய பிரசன்னத்தை தான் கொடுக்கிறது. The presence of God, Emmanuel, தேவன் நம்மளோட இருக்கிறார். The God Emmanuel who is with us, நம்மளோட இருக்கிறார். We do not have a physical covenant box, but we know that the God is with us. நம்மளோட தேவன் பிரசன்னராய் இருக்கிறார். அந்த பிரசன்னத்தின் உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். வாக்குத்தத்தம் பெட்டினா தேவனுடைய பிரசன்னம். The presence of God was with Obed, and then it stayed with Obed, and because of that he was blessed. இன்னொரு விஷயமும் இந்த வாக்குத்தத்த பெட்டியில் இருக்குது. அது என்ன தெரியுமா? வாக்குத்தத்த பெட்டிக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்ன கண்டிஷன் தெரியுமா? அந்த நியாயப்பிரமாணம். தேவன் சொன்னார், என்னுடைய வார்த்தையை எழுதியிருக்கிறபடி கீழ்ப்படிகிறவர்களுக்கு என்னுடைய பிரசன்னம் தொடரும். என்னுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போறவர்களுக்கு என்னுடைய பிரசன்னம் விலகி போகும். My presence will stay with you when you obey by my word, and I will not be there if not for your obedience. அதான் நாங்கள் போன வாரம் பார்த்தோம். வாக்குத்தத்த பெட்டி எடுத்து வீட்டில் வச்சுட்டா கர்த்தர் எங்களோட விழுந்துருவாரா? இல்லை. நிறைய பேருக்கு சில சூழ்நிலையில் இன்னைக்கு வாக்குத்தத்த பெட்டியா பைபிளில் பார்க்குறாங்க. என்ன பண்ணணுமோ பண்ணிடலாம், எப்படி இருக்கணுமோ இருக்கலாம். பைபிளில் பார்க்குறோம், நாங்கள் பூஜா ரூமில் வச்சிருக்கோம். எங்கே இருக்கணும்? நான் சில இடத்துல பார்த்துருக்கிறேன். பூஜா ரூமில் அது இது இருக்கும், பக்கத்தில் பைபிள் வச்சுருவாங்க. அப்படி பைபிள் வச்சுட்டா தன்னுடைய பிரச்சனை வந்துடுமா? வராது. தேவனுடைய பிரச்சனை பைபிள் இருக்கிறதுனால வராது. ஏன்னா அது தேவனுடைய கட்டளை. அந்த பைபிள் வாக்குத்தத்த பெட்டிக்குள்ளவே இருந்துச்சு. The 10 Commandments was already inside the covenant. It depended. If you abide by the word, then only the presence will come. தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால்தான் அங்கே எனக்கு தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். கிறிஸ்தவர்களே வீட்டில் பைபிள் இருக்கிறதுனால தேவனுடைய பிரசன்னம் இருக்காது. கிறிஸ்தவர்களே உங்க வீட்டில் சிலுவை இருக்கிறதுனால பைபிள் தேவனுடைய பிரசன்னம் இருக்காது. கிறிஸ்தவர்களே ஒரு செயின் கழுத்துல போட்டுக்கிட்டா தேவனுடைய பிரசன்னம் இருக்காது. உங்களுக்கும் தேவனுக்கும் உறவே இல்லைன்னா, if you do not connect to God, if you do not obey God, the presence of God will not come with us anybody. But the promise of God is, I will have my presence in your house. உங்க வீட்டில் என்னுடைய பிரசன்னம் இருக்கும். உங்களுடைய வீட்டில் ஒப்பேனுடைய வீட்டில் தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. நாம் தேவனை ஆராதிக்கிறோம். இதோ நாம சர்ச்ல ஆராதிக்கிறோம். இதோ நாம் தேவனை ஆராதிக்கிறோம். We worship in the temple of God. We worship in the tent of God. We worship in the mountain of God. We worship in the land of God. We worship in the house of God. தேவனை எங்க ஆராதிக்கிறோம்? தேவனுக்கென்று மலை மவுண்ட் ஹோரேப்ல ஆராதிக்கிறோம். தேவனுடைய ஆலயம் இதோ இங்கே நாம் ஆராதிக்கிறோம். தேவனை தரிசனம் என்று ஒரு டென்ட் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்தது. யாரெல்லாம் தேவனை தரிசிக்க விரும்புகிறாங்களோ, Exodus 33, whoever wants to search the Lord, they go in search of the tent and they seek the Lord. அங்கே ஒரு டென்ட் இருக்குது. அந்த டென்ட்ல நான் போய் தேவனை தரிசிக்க முடியும். Not just that, oh God will be present in our house. எங்க வீட்டில் தேவன் பிரசன்னராய் இருப்பார். கானான் நாங்க போற இடம், அந்த இடத்துல அவர் எங்களோட வருவார். கிறிஸ்தவங்களே, நம்முடைய ஆண்டவர் ஒரு இடத்துக்கு சேர்ந்தவர் அல்ல, ஒரு சர்ச்சுக்கு சேர்ந்தவங்க அல்ல. நீங்க ஞாயிற்றுக்கிழமை பெங்களூர்ல எவ்வளவு சர்ச் இருக்குது? எங்க இருக்காங்க? எல்லா
பாகிஸ்தான்ல சர்ச்சை கூட முடியாத சூழ்நிலை. அந்த ஜனங்கள் அண்டர் கிரவுண்ட்ல பிட்டில் தேவனை தேடுறாங்க. தேவன் எங்க இருக்கிறாங்க? பிட்டில் இருக்கிறாங்க. அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறாங்க. ஐயோ ஆண்டவரே, நான் உங்களை தரிசிக்க முடியாம ஆலயத்துக்கு போகாத சூழ்நிலையில ஜெயில என்ன அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஜெயில என்ன அரெஸ்ட் பண்ணி இந்த ஆண்டரை ஆராதிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அப்பொழுது தேவன் எங்கே இருக்கிறார்? சொல்லுங்களேன். ஜெயில இருக்கிறார். He is in the jail because God will come with you wherever you go if you abide by the covenant. தேவனுடைய பிரசன்னம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் அதை கேட்ட வாழ்க்கை நீங்கள் வாழும்போது உங்களுடைய வீட்டில் தேவன் இருப்பார். தேவனுடைய தீர்மானம் கிறிஸ்தவனுக்கு என்ன? ஞாயிற்றுக்கிழமை வரும்போது சர்ச்சை ஆராதிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போகும்போது தண்டப்பா வசதிக்கு போகலாம். சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஒரு 4 பாட்டு பாடிட்டு பிரசன்னம் எங்க இருக்கிறது? ஜீசஸ் நெக்ஸ்ட் சண்டே பார்க்கலாம். சில சூழ்நிலையில நெக்ஸ்ட் மந்த் பார்க்கலாம். மாசத்துக்கு ஒரு தடவை தானே என்ன வர சர்ச்சுக்கு. நெக்ஸ்ட் மந்த் பார்க்கலாம். அந்த ஒரு மாசம் தேவனுடைய பிரசன்னமே இல்லாமல் இருக்கிறேன். Without the presence of God, God is everywhere. அவர் எல்லாவற்றிலும் எல்லா தேவன் வீட்டில் இருக்கிறான்னு சொன்னேன். யார் வீட்டில் இருக்கிறாங்க? எல்லாருடைய வீட்டில் இருக்கிறார். He is in all of your house if you keep the covenant of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடித்துக் கொண்டீங்கன்னா தேவனுடைய பிரசன்னம் உங்களோட உங்களுடைய வீட்டில் நிலைத்திருக்கும். And keep in mind what அக்கா told போன வாரம் சொன்னது நீங்க மைண்ட்ல வெச்சுக்கோங்க. நான் டைம் இல்லாம நான் திரும்ப சொல்ல போறதில்லை. You can't have the presence of God just because you are a Christian and you have a Bible. நீங்கள் பைபிள் வெச்சிருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய தேவனுடைய பிரசன்னம் உங்களோட இருக்கும் என்னோட இருக்கும் நான் சொல்லவே முடியாது. இதோ அவர் அதற்கென்று நாம் பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்கேற்ற ஒரு கீழ்ப்படிதலும் எனக்குள்ள இருக்கும் அவர் என்னோட இருப்பார். அல்ல ஒரு மனிதன் பைபிள்ல when he carried the presence of God in his house, it's Daniel. யாராவது வாசிங்க தானியேல் 2:17. தானியேல் 2:17. தன்னுடைய வீட்டுக்கு போய் அவரும் தோழரும் அதிகளோ பேசினாங்க. எங்க போய் பேசினாங்க? அவருடைய வீட்டுல போய் பேசினாங்க. Daniel had a problem. இதோ ராஜா எல்லாரையும் கொல்ல போறாங்க என்ற விஷயத்தை அவங்க வீட்டுக்கு போய் அவர் பேசி அப்பொழுது தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். 19 The secret of the dream was revealed in the night vision for Daniel in his house. அவனுடைய வீட்டில் அவருக்கு தேவனுடைய பிரசன்னத்தை இந்த கனவுக்கு அர்த்தத்தை தேவன் கனவுல வீட்டில் கொடுத்தார். கிறிஸ்தவர்களே, நீங்க வசிக்கிற வீட்டில் தேவனை நீங்கள் உணர்கிறீர்களா? Do you acknowledge the presence of God in your house? உங்க வீட்டில் தேவன் உங்களோட பேசுறாங்களா? நீங்க தயவு செய்து come to God and test. Do you have the talk of God in your house? உங்க வீட்டில் தேவ சத்தத்தை நீங்க கேட்கிறீங்களா? தேவ பிரசன்னத்தை நீங்க உணர்கிறீர்களா? 20 சொல்லுது, ஆண்டவரே நான் உங்களை ஆராதித்தேன். I worshiped you in my house. Blessed be the name of the Lord. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. 21ல he gave thanks to the Lord. இது தேவனுக்கு நன்றி செலுத்தினாங்க. தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். He came to God with
ஜெபமும் அவருடைய ஆராதனையும் அவருடைய தேவைகளும் அவருடைய கஷ்டங்களும் இதோ தானியேல் வீட்டில தேவனோட பேசினாங்க. வீட்டில தேவனோட பேசாதவங்க சர்ச்சில் தேவனோட பேச மாட்டாங்க. வீட்டில தேவனுடைய பிரசன்னத்தை உணராதவங்க சர்ச்ல தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாது. யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. கிரவுண்ட்ல டெய்லி ஃபுட்பால் ஆடலைன்னா மேட்ச்ல ஃபுட்பால் ஆட முடியுமா? சான்ஸே இல்லை. தேவனை குறித்து ஒன்றும் புரியலையே. ஐயோ, நான் தேவனுடைய பிரசன்னத்தை உணரலையே சர்ச்சில். ஐயோ, நான் சர்ச்சில் தேவனை ஆராதிக்க முடியலையே. ஒருவேளை காரணம் நான் வீட்டில் பண்ணாததுனாலதான். வாரத்தில் ஒரு நாள் எங்க சர்ச்சுக்கு வந்துட்டு அதே பிரசனத்தை உணர முடியுமா? சான்ஸே இல்லை. You cannot experience the presence of God in the church if you cannot experience the presence of God at home. You can't talk to God at home. You will not talk to God in the church. வீட்டில தேவனோட பேசாதவங்க சர்ச் தேவனோட பேச மாட்டாங்க. வீட்டில தேவனுடைய சத்தத்தை கேட்காதவங்க சர்ச்ல கிறிஸ்துவை வந்து பிரசங்கித்தாலும் உங்களால சத்தத்தை கேட்க முடியாது. வீட்டில தேவனை ஆராதிக்கிறவங்க சர்ச்ல ஆராதிக்க முடியாது. Nehemiah went and saw the walls of people. It is all damaged here and there. So Nehemiah போய் பார்த்தார். எருசலேம் பட்டணத்தில் அந்த செவரு அங்கே இங்கே கீழே விழுந்து கொண்டிருக்கிறது. I want to tell us a prayer to the church. If we want a strong church, we should have a strong family who worship the Lord in the family. ஒரு பலமான திருச்சபை நமக்கு இருக்கணும்னா வீட்டில் பலமான ஒரு விசுவாசி இருக்கணும். பலமாய் சர்ச்சில் ஆராதிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வீட்டில் நீங்க ஆராதிங்க. பலமா ஆராதனை ஜெயிக்கணும்னா முதல்ல வீட்டில் செவிங்க. அதில் ஒரு விஷயத்தை நான் தாராளமாக நான் சொல்ல முடியும். இந்த எருசலேம் ஜனத்தை ஜனங்கள் பார்க்கும்போது அங்கே இங்கே சேர்ந்து விழுந்து கிடக்கிறது. அப்படி சில சூழ்நிலை சபையில் இருக்கிற குடும்பங்கள் பார்க்கும்போது அங்கே இங்கே குடும்பங்கள் விழுந்து கிடக்கிறது. ஏனால் தேவனை வீட்டில் அவர்கள் தேடுவதில்லை. They don't seek God at home. They don't pray to God at home. They don't open the Bible at home. They don't sit as a family at home and pray and seek the Lord. The altar is a place. You have an altar to seek the Lord. You have an offering in the altar. You have an altar to say, I want to meet with the Lord. And the Bible is saying, your house should have an altar. தேவன் அறியாத இந்துங்களுக்கே வீட்டில் என்ன இருக்குது? பூச்சி வீடு. தேவன் அறிந்த உங்களுக்கு வீட்டில் தேவனை தேடுற ஒரு நேரம் இருக்குதா? தேவன் அறியாத அவங்களுக்கே காலையில எந்திரிச்ச உடனே ஊதுபத்தி பத்த வச்சுட்டு கற்பூரத்தை பத்த வச்சுட்டு இப்படி 10 நிமிஷம் சொல்லிட்டு போறாங்க. தேவன் அறிந்த நீங்க வீட்டில் தேவனை தேடுவீங்களா? தேவனுடைய பிரசன்னம் எங்கே இருக்கும்? எப்படி இருக்கும்? How will you have the presence of God at home if you don't depict, if you don't form an altar to God? தேவனுக்கு பலிபீடத்தை வீட்டில் கொடுக்கலன்னா தேவனை இறங்கி வந்தாலும் ஆலயத்தில் நீங்கள் தேவனை உணர முடியாது. You cannot experience God in the church if you don't experience God at home. My prayer is, where is the time for God at home? உங்களுக்கு தேவனுக்கு இந்த நேரம் இருக்கிறதா? குடும்ப ஜெபம் இருக்கிறதா? உங்க வீட்டில்
குடும்ப ஜெபம் இருக்கிறதா? குடும்ப ஜெபத்துல பெண்கள் தான் கூடணுமா? ஆண்கள் எல்லாம் கூடக்கூடாதா? குடும்ப ஜெபத்துல ஆண்கள் மறைந்து இருக்கணும்னு பைபிள்ல எங்க சொல்லியிருக்கிறது? என் குடும்பத்துக்கு என் வீட்டுக்கு தேவனுடைய பிரசன்னம் வேண்டாமா? Oh my God, should I not have the presence of God in my house? Daniel, he went to his house because he never even had a privilege to see the temple of God because he is in Babylon. அவர் பாபிலோன்ல இருக்கிறார். எருசலேமுக்கு போற ஒரு சான்ஸ் கூட அவருக்கு இல்லை. ஆனா தேவனுடைய வாக்குத்தத்தம், நீ ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நீ என்ன வீட்டுல தேவனோடு அங்கே நான் உன்னை சந்திப்பேன். I will meet you at home because you search me at home. தானியேல் 6:10 வாசிங்க. இதோ இந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டிருக்கிறது தெரிந்து அறிந்த போது அவர் வீட்டுக்கு போனார். He went to his house. அப்பொழுது அவர் என்ன பண்ணார்? வீட்டுல அவர் மேலறைக்கு போய் அந்த வீட்டுல ஒரு ரூம் இருந்துச்சு. That room was the prayer room. அந்த மேலறைக்கு போய் எருசலேமுக்கு நேராக, ஏன்னா அவர் எருசலேமுக்கு போக முடியாத சூழ்நிலை, என் தேவன் எருசலேமில் இருக்கிறாங்க, அது எருசலேமில் ஆலயம் இருக்கிற டைரக்ஷன் என்று அவரை தேடி அவருடைய கதவை திறந்திருக்க 3 தடவை அவர் ஒரு நாள்ல அவர் முழங்கால் போட்டு ஜெபித்து 3 வேளை தினமும் அவர் ஜெபித்தார். அவருடைய வழக்கத்தின்படி he prayed as it was his practice 3 times a day, a upper room, a place to seek God at home. எத்தனை பேர் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை விட்டு சர்ச் போறீங்க? அருமையில சூழ்நிலை இல்லை, வீட்டில் தேவையா? You seek God at home. உங்களுக்கு இந்த வீட்டில் ஒருவேளை ஜெபிக்க ஒரு ஜெப நேரம் இருக்கிறதா? உங்களுக்கு இந்த வீட்டில் ஒரு நேரம் ஒரு வரி பாட ஆராதனை நேரம் இருக்கிறதா? உங்களுக்கு இன்று அப்பா அம்மா பிள்ளைகள் 4 பேரும் சேர்ந்து தேவனை துதிக்கிற ஒரு நேரம் இருக்கிறதா? 6 மாசத்துல ஒரு நாள் தான் பிரேயர் மீட்டிங் வைக்க முடியும், இல்ல 6 மாசத்துல 2 நாள் பிரேயர் வைக்க முடியும், மிஞ்சி போனா 3 நாள் வைக்கலாம். ஆனா 6 மாசத்துல 180 நாள் இருக்குது. அந்த 180 நாள் தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்கு தேவையில்லையா? Would you need the presence of God every day? உங்க வீட்டுல ஒரு பலிபீடம் இருக்கிறதா? Do you have an altar at home? நான் சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம சர்ச்சுக்குரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்ல. நான் சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிறிஸ்தவர்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அது என்ன தெரியுமா? 10 பேர் கிறிஸ்தவங்களா இருந்தா அதுல மெஜாரிட்டி வீட்டுல வேலைப்படுறதில்லை. 10 பேர் கிறிஸ்தவங்களா இருந்தா அதுல மெஜாரிட்டி வீட்டுல பைபிள் படிப்பதில்லை. 10 பேர் கிறிஸ்தவங்களா இருந்தா அதுல மெஜாரிட்டி வீட்டுல அப்பா அம்மா பிள்ளைகள் என்ற 4 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிற நேரம் இல்லை. 10 பேர் கிறிஸ்தவங்களா இருந்தா உண்மையாக உணர்வோடு தேவனை வீட்டுல தேடுறவங்க இல்லை. You don't seek God at home, and we just come once in a week to church to say, oh, I will see the presence of God and I will hear the voice of God, and after that we may say to the church, tata bye, next Sunday பார்த்துக்கலாம், நம்ம அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். இந்த ஒரு வாரம் தேவன் உங்களோட இல்லையா? Is not the God with you at home, in your place of worship, in your place of work. இதோ இந்த தானியேலுடைய விசுவாசம் எப்படி இது இப்படி கதை நான் இன்னைக்கு பார்க்கல. இவர் ராஜாவோட வரார், ராஜாவுக்கு சொல்றார், அப்போ தானியேல் சொல்றாங்க, அவர் வேலை செய்யற இடத்துல கவர்மெண்ட் ஆபீஸ்ல அவர் தேவனை குறித்து பேசுறார்.
அப்பொழுது அந்த ராஜாவை உணர்கிறாங்க, இவனுக்குள்ள தேவ ஆவி இருக்கிறது. Because he has the spirit of God, இவனால இந்த கனவுக்கு அர்த்தத்தை கொடுக்க முடியும். The king knew that God's presence is there with Daniel in the workplace. You know, we sometimes separate church life, வீடு life, work life. சர்ச்சுக்கு வரும்போது கடவுள், வேலைக்கு போகும்போது கடவுள் எங்க போனாங்க? தேவன் அங்கே இருப்பார், உங்களோட உள்ளவே இருக்கிறார். சர்ச்சுக்கு வரும்போது கடவுளே, வீட்டுக்கு போன பிறகு தேவன் மாயாயிட்டாங்களா? அப்படி நாங்கள் வாழ்றோம். ஏன்னா you do not carry the presence of God everywhere you go. நீங்கள் போற இடத்துல உங்களுக்கு தேவனுடைய பிரசன்னம் நீங்கள் கேரி பண்ணாம இருப்பது. In the workplace you don't see God. At home you don't see God. வீட்ல தேவனை பார்ப்பதில்லை, வேலை செய்யறது தேவனை பார்ப்பதில்லை, எங்கேயும் நான் உணர்வதில்லை. ஏன்னா தேவனை நான் அப்பொழுது தள்ளி வைக்கிறேன். இவருக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை உங்க மேனேஜருக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு 1 month முன்னாடி 2 month முன்னாடி Deepa was sharing, he spoke about God for 3-4 hours with his superior. எவ்வளவு நேரம்? 3 மணி நேரம், 4 மணி நேரம். Who set rules to us to say don't speak about God in the workplace? யாராவது ரூல் பண்ணாங்களா? தேவனை குறித்து வேலை செய்யறது பேசக்கூடாது. Nobody has put the rules. We confine ourselves to say நான் தேவனை குறித்து வேலை சொல்ல மாட்டேன். You can talk about God. உங்க எஜமானுக்கு சொல்லுங்க, உங்க ராஜாவுக்கு சொல்லுங்க, இதோ நான் மாட்டுகிறேன், சர்ச் போனோம், நான் தேவனை ஆராதிக்க வேண்டும். இதோ இது என்னால முடியாது, இது தேவன் செய்யற காரியம். தானியேல், அப்பா நான் விவரிக்க எனக்குள்ள எந்த ஞானமும் இல்லை. I cannot explain the dream by myself, even if I am the wisest in the world, unless God gives me. இது தேவன் கொடுக்கிறவரையோ நான் ஒன்றும் செய்யவில்லை. Take the courage to go to the manager and say, my God is with me. Church வரும்போது தேவன் இருக்கிறாங்க, வெளியோ தேவன் இல்லையா? He is with you everywhere. I want to leave a prayer for you, the Church of God. உபாகமம் 6:6 வாசிங்க. When you read Deuteronomy chapter 6 verse 6, it says, you shall teach to them, to your children and children's children, the commandment of God, and talk to them in your house. உங்க வீட்டில தேவனை குறித்து உங்க பிள்ளைகளுக்கும் உங்க பேர பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லுங்க. அப்பா அம்மா பார்த்து நான் கேட்கிறேன், எத்தனை பேர் தேவனை குறித்து உங்க பசங்களுக்கு வீட்டுல சொல்லுங்க? I சொல்லியிருக்கிறேன், I can be a pastor in the church, but when I go back home, I should be a father. நான் சர்ச்சுக்கு பாஸ்டரா இருக்கலாம், ஆனா வீட்டுக்கு போன பிறகு ஜோஹானஸ்க்கு நான் அப்பா பைபிள் தெரிந்து அவருக்கு நான் கற்றுக் கொடுக்க வேண்டும். நான் பாஸ்டரா கற்றுக் கொடுக்க முடியாது, அப்பாவை தான் செய்ய முடியும். I cannot come to your house every day and talk about God because I am a pastor, but you are a father. You have the access to talk about God to your children. உங்கள் பிள்ளைகளுக்கு தினமும் தேவனை குறித்து பேசுற உரிமையும் பாக்கியமும் அதிகாரமும் நேரம் எனக்கு இல்லை, உங்களுக்கு தான் இருக்கிறது. நீங்க பேசலன்னா வேலையா பேசுவாங்க. உங்க வீட்டுல பைபிள் ஸ்பெசிபிக்கா சொல்லுகிறது, talk in your house, not in the church. சர்ச்ல தேவனை குறித்து சொல்ல யார் இருக்கிறாங்க? பாஸ்டர் இருக்கிறாங்க. வீட்டில் தேவனை குறித்து சொல்ல தேவன் அந்த ஒரு கட்டளை பாஸ்டருக்கு கொடுக்கல, பெற்றோர்கள் கொடுத்திருக்காங்க. He is giving the commandment to the parents and not to the pastor. It is not my responsibility to talk to your parents, to your children every day. It is your responsibility. I'm so worried about the next generation. So people are so good at so many things. I go to different churches in Bangalore and sometimes I
see all people in different churches. நல்லா மியூசிக் வாசிப்பாங்க, நல்லா கொரியோகிராஃபி பண்ணுவாங்க, நல்லா ப்ரைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த அடுத்த சந்ததிக்கு பார்த்தா பைபிளே தெரியல. எப்படி தெரியும்? அப்பா அம்மா கற்றுக் கொடுத்ததானே தெரியும். Only parents teach when they know the Bible. உங்களுடைய பிள்ளைகளுக்கும், உங்களுடைய கணவனுக்கும், உங்களுடைய மனைவிக்கும், உங்களுடைய தகப்பனுக்கும் தேவனை குறித்து தேவனை காரியங்களை சொல்ல வேண்டியது நீங்கள் தான். And I was sharing in English, you don't show oneness in faith where உங்களுக்கு ஒரு ஒருமனம் வேண்டாம். எதுல ஒருமனம் வேண்டாம்? யாராவது குடும்பத்தில் விசுவாசத்தில் விலகி இருந்தால், விசுவாச தேவனுக்கு கீழ்ப்படியா இருந்தால் அங்கே ஒரு ஒருமனம் வேண்டாம். நாம ஒரே குடும்பம், நாம விட்டு கொடுக்க மாட்டோம். You correct your son, you correct your husband, you correct your family. If they are not walking with the Lord, தேவனிடம் நடக்காமல் இருந்தால் உங்களுடைய கணவரை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய மனைவியை நீங்கள் விசுவாசத்தில் நடத்துவதற்கு உங்களுக்கு பொறுப்பு தேவன் கொடுத்திருக்கிறாங்க. பாஸ்டர் என்ன செய்ய முடியாது. உங்க வீட்டில் நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு பேசுங்க. அப்புறமா தூங்கும் போது கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேர் சர்ச்சில் வந்து தூங்குறீங்க? யாரும் சர்ச்சில் தூங்குறீங்களா? தூங்குறீங்க. தூங்குவது தேவனை குறித்து பேசணும்னா எங்க பேசணும்? வீட்டில். எத்தனை பேர் காலையில் எந்திரிக்கும் போது சர்ச்சில் இருக்கிறீங்க? எந்திரிக்கும் போது நான் சொல்றது நம்ப மாட்டேங்கிறீங்களா? எங்க பார்த்தீங்க? படிங்க, வசனத்தை படிங்க. Deuteronomy 6:6. நான் கட்டளையிட்ட காரியம் இந்த வார்த்தைகளுடைய இருதயத்தில் இருக்க கடவுளே. உங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உங்கள் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும்போது இன்னும் அழகாக தமிழ் சொல்லுகிறார், you sit in the house. எத்தனை பேர் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே சர்ச்சில் வந்து உட்காருங்க? யாராவது இருக்குமா? நான் கூட சர்ச்சில் எங்க உட்கார்றதில்லை, வீட்டில் தான் உட்கார்ந்துருப்பேன். ஒரு நேரத்தில் வரவேன், ப்ரேயர் பண்ண போனா நான் வசிக்கிற இடம் ஆலயம் இல்லை, வீடு. தேவன் வசிக்கிற இடம் ஆலயமும் சரி, வீடு இருந்தாலும் வசிப்பா. The dwelling place of God is the sanctuary of God. It is your house. If you carry God with you in your house, அப்பொழுது நான் தொடர்ந்து வாசிங்க. வழியில் நடக்கும்போது, படுத்துக் கொள்ளும்போது, எழுந்திருக்கும் போது, காலை எழுந்திரிச்சோடனே பசங்களுக்கு பெற்றோர்கள் என்ன பண்றீங்க? நான் கூட பண்றேன். என்ன பண்றேன்? காலை எழுந்திரிச்சோடனே என்ன பண்றேன் தெரியலையா? எழுந்திரிச்சோடனே பல்வகைக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும்ல, தூங்கும்போது பால் கொடுக்கணும்ல, ஹோம்ஒர்க் நாங்கள் பார்க்கணும்ல, அதெல்லாம் நம்ம விடாம பண்ணுவோம். எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு தூங்கும்போது எந்திரிக்கும் போது ப்ரேயர் பண்ணியான்னு கேட்குறீங்க, பைபிள் படிச்சியான்னு கேட்குறீங்க, தேவனை தேடினியான்னு கேட்குறீங்க? எத்தனை பேர் பிள்ளைகளோட வேலை நீங்கள் சர்ச்சில் இல்லை, அதை நீங்கள் கவனிக்கிறீங்களா? I've seen some people's children are not there in the church today. Oh parents, are you seeing your child is not there in the church today? உங்களுடைய பிள்ளைகள் தேவனை பார்க்கவில்லை, எந்திரிக்கும் போது, தூங்கும்போது. எத்தனை பேர் ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபித்து அனுப்புறீங்க? எத்தனை பேர் வீட்டுக்கு வந்தவுடனே சாப்பிடும்போது தேவனை குறித்து பேசுறீங்க? இதெல்லாம் நான் செய்ய முடியாது, நான் செய்ய கூடாது, அது நீங்கள் தான் செய்ய வேண்டும். இதெல்லாம் நீங்க பண்ணுங்க, நான் உங்களோட இருப்பேன். இதெல்லாம் பண்ணலைன்னா என் பிரச்சனை உங்க வீட்டில் இருக்காது. My presence will not be there with you, and you shall bind them in your forehead and write them in your doorsteps and your gates. தேவனை குறித்து உங்களுடைய வால், உங்களுடைய செவரில் நீங்க போடுங்க.
அப்படின்னா என்ன? வீட்டுல வரும்போது அந்த பசங்க வாசிக்கணும், ஜீசஸ் லவ்ஸ் மீ. போகும்போது அதை தெரிந்து கொள்ளணும். சில பேருக்கு அங்க வால்லாம் தூங்கி இருக்கும். எதுக்கு வீட்டுக்கு விசிட் போகும்போது அங்க ஒரு வேர்ட்ஸ் இருக்கும், ஜீசஸ் இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. அது எங்க தொங்கும்? அங்க தொங்கும், அவ்வளவுதான். ஆனா அவங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. They have no relationship with God because they don't pray at home, they don't read the Bible at home, they don't seek the Lord at home. It's only hanging there without the presence of God. That is not God's plan for your family. You know, a lot of Christian families do not have Christian joy because the presence of God is not there in the family. எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பத்தில் அந்த ஆனந்தமும் அந்த சந்தோஷமும் இல்லை. காரணம் அங்க தேவனுடைய பிரசன்னம் இல்லை. தேவனுடைய பிரசன்னம் இல்லாத ஒரு வீடா? Jesus in the family, happy home in a park. Is Jesus really there in your family? உங்க வீட்டில் தேவன் நிஜமா இருக்கிறாங்களா? If you're staying in a PG, is God there in your room? நீங்க இருக்கிற இடத்துல தேவன் இருக்கிறாங்களா? அப்பொழுதுதான் ஜோஷுவா சொல்றாங்க, ஜோஷுவா chapter 24 verse 2, இதோ உங்கள் பிதாக்கள் இந்த யோர்தான் நதிக்கு அந்த பக்கம் இருந்தாங்க. அப்பொழுது அந்நிய தேவர்களை அவர்கள் வணங்கினாங்க. அங்கே தேவன் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. இந்த நிலத்தை இந்த சிட்டியை தேவனுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதோ நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். Fear the Lord, serve Him sincerely in truth, and I tell you that choose for yourself whom you will serve. As for me and my household, we will serve the Lord. நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். அந்த ஜனங்கள் தேவன் அல்ல, இதோ அங்கே இருந்த தேவர்கள் அல்ல. நான் இருக்கிற இடத்துல தேவனை என்னுடைய வீட்டில் நான் சேவிப்பேன். தின்னுல இருக்கும்போது அநேக தேவர்கள் சுத்தி இருக்கிறாங்க. ஆனால் நான் இருக்கிற இடத்துல தேவன் என்னோட இருக்கிறார். In my place, God is with me. நீங்க எங்கே இருந்தாலும் சரி, இதோ தேவனுள்ள பெங்களூர்ல வச்சிருக்கிறாங்க, தின்னூர்ல வச்சிருக்கிறாங்க, அம்பேத்கர் நகர்ல வச்சிருக்கிறாங்க. என் வீட்டுல என் தேவன் கிறிஸ்துதான். My God is the God of my house. என் வீட்டாலே என் வீட்டுல இருக்கிறாங்க. என் வீட்டாலும் சரி நான் தேவனை தேடுவோம். நீங்கள் யாரை சேர்ப்பீங்க எனக்கு தெரியல, but you fear the Lord and have and serve Him. And I tell you, எல்லா காரியங்களும் விட்டுட்டு உங்க இருதயங்களை கிறிஸ்து தேவனுக்கு கொண்டு வாங்க. அவருடைய சத்தத்தை நீங்கள் கேளுங்க. நமக்கு ஒரு பழுப்பு இருக்குது. என்ன தெரியுமா? நம்ம ஒரு வீடு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. வீடு பக்கத்துல காளி அம்மாவும் மாரியம்மா கோயில் இருக்குது. என்ன பண்ணுவீங்க சொல்லுங்களேன்? ஐயோ, மாரியம்மா எங்க பக்கத்துல இருக்கிறாங்க, யாரு என்ன பண்ணாங்களோ தெரியல, யாரு எந்த மாயமந்திரம் பண்றாங்க தெரியல. மாரியம்மாவுடைய சக்தி எனக்கு சிகிச்சை கொடுத்துச்சு. மாரியம்மாவுடைய மந்திர தந்திரங்கள் என் வீட்டுல ஆட்டி படிக்கிறேன். மாரியம்மா எங்க? மாரியம்மா உங்க வீட்டு பக்கத்துல மாரியம்மா கோயில் இருந்தா உங்க வீட்டுல தேவ பிரசன்னம் இருக்கு. அவையே ஆடி போகும். They should go from you because your God is in your house. Let the presence of God be with you. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும், இதோ இந்த வீட்டுல தேவன் இருக்கிறாங்க. இவங்க வீட்டு முன்னாடி எலுமிச்சம்பழ போட்டா பத்திக்கும். எலுமிச்சம்பழ போட்டா நடந்து கால் வெடிச்சுட்டு எலுமிச்சம்பழத்தை ஆசிரிச்சு போட்ட ஜனங்களை ஆசிரிச்சு, ஐயோ மாரியம்மா போட்ட எலுமிச்சம்பழம். உங்க தேவன் வல்லமை உங்களுக்கு தெரியாதா? Don't you know the power of your God? Which God can stand against you? You be the place of presence of God. In the place God has kept you. உங்களை இருளான ஜனங்கள்
வெளிச்சம் பக்கத்தில் தெரிய வேண்டும். They should see you and say, the God of this house we cannot touch. இந்த தேவன், இவர்கள் ஆராதிக்கிற தேவன், இந்த வீட்டை நாங்கள் தொடர்பில்லை. ஏன்னா தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் அந்த வீட்டை சுற்றி இறங்கி இருக்கிறது. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் எங்க வீட்டிலே ஜனங்க அந்நிய தெய்வத்துக்கு வணங்குறாங்க, நான் என்ன பண்றது? நான் சொல்றேன், உங்க வீட்டுல அந்நிய தெய்வங்களை வணங்கினாலும் நீங்கள் தேவனை ஆராதிங்க, நீங்க அவங்களுக்கு நெருப்பா இருப்பீங்க. You will be a fire to those who worship towards God, because God's presence is with you. So my prayer in the churches will allow somebody to Joshua சொல்றாங்க, யாராவது வாசிங்க Joshua chapter 24, Joshua chapter 24 verse 28. அவர் சொந்த இடத்துக்கு அவர் அனுப்பிச்சிட்டார். அவர் முன்னாடி அவர் சொன்னார், நான் ஆராதிக்கிற தேவனோ கிறிஸ்து, இதோ இதுக்கு அடையாளமாக நான் ஒரு கல்ல இங்க நான் வைக்கிறேன். இதோ நான் தேவனை ஆராதிப்பேன். எங்களுடைய ஜனங்கள் நீங்கள் நாங்கள் வாக்குறுத்தம் பண்ணியிருக்கிறோம். We have made a covenant that we will worship the Lord. அதுக்கு அடையாளமாக ஒரு கல்ல நான் வைத்திருக்கிறேன். ஜனங்களே, நீங்கள் திரும்பி வீட்டுக்கு போங்க. கேள்வி இருக்குமா? சர்வீஸ் முடிஞ்சுட்டு எங்க போகிறீங்க? வீட்டுக்கு தானே போகிறீங்க. வீட்டுக்கு போகும்போது யாரை கொண்டு போங்க? தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு போங்க. When you go to your house, carry the presence of God. இனிமேல் அப்பா, நான் சர்ச்சுக்கு வரேன், வீட்டில் அப்பா உங்களுடைய வசனத்தை வாசிக்க வேண்டும், வீட்டில் உங்களுக்கு தேட வேண்டும், வீட்டில் குடும்பமாக உட்கார வேண்டும், வீட்டில் பயத்தோடு உங்களை ஆராதிக்க வேண்டும், வீட்டில் உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும். Lord, I go to my PG bag. நான் திரும்ப என் PGக்கு போக போறேன். ஆனால் அந்த PGல I will serve God, I will worship God, I will pray to God, I will listen to God, I will obey to God. I'm telling you, the presence of God will be there wherever you are going. நீங்க எங்கே போறீங்களோ, நீங்க போற இடத்துலலாம் தேவனுடைய பிரசன்னம் உங்களோட செல்லும். இந்த வாக்குத்தத்தை கட்டி உங்களோட இருக்கும் அப்படின்னா தேவன் உங்களோட இருக்கிறார். நீங்க எங்கே போனாலும் உங்களுடைய பிரசன்னம் இருக்கும். It is God's plan that your house becomes the place God dwells. You know, people also say, you will also know, when you enter a house, you will know if God is there or not there. நீங்க ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போதே உங்களுக்கு தெரியும் அங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதா, இல்ல அசுத்த ஆவிகள் இருக்கிறதா, இல்ல இருள் இருக்கிறதா, தேவனுடைய ஆனந்தம் இருக்கிறதா. And I want to challenge the church today, as you go from the church, please go and worship and seek and hold the presence of God at home. And then when you come to church, it becomes more meaningful. இதோ ஆலயத்துக்கு வரும்போது அர்த்தம் உள்ளதாக இருக்குது, பரிபூர்ணமா இருக்குது, ஆராதிக்க முடியுது, ஜெபிக்க முடியுது, தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியுது. ஏனால் நாம் வீட்டில் அதை செய்வதனால. எத்தனை பேருடைய வீட்டில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது? இப்பொழுது நாம் ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். I want the sermon now people to help. We're all going to do something today that is, and if you start, kalle, you rattle over another bag and rattle over. Kalle, ஒரு பெரிய கல்லை வாக்குத்தத்தத்துக்கு அடையாளமாக அவர் ஆலயத்துக்கு பக்கத்தில் தோண்டி வைத்து அவர் சொன்னார், இது தேவனுக்கு நாங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறோம், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம்.
அந்த வாக்குக்கு அடையாளமாக இதோ இந்த கல்லை. I want to pray today for the church. If it takes 5 minutes extra today, please don't worry about it. My prayer is, as you take this stone with you, have a commitment that the presence of God, I should take it to home and reside in my home, in my PG. இதோ இந்த கல்லை அடையாளமாக, அப்பா இந்த கல்லை நான் எடுத்துட்டு போகும்போது வாரத்துக்கு ஒரு நாள் நான் தேவனை உணர்வதில்லை, ஒவ்வொரு நாளும் நான் வீட்டில் தேவனை தேடுவேன், வீட்டில் தேவனை ஆராதிப்பேன், வீட்டில் பைபிள் படிப்பேன், வீட்டில் தேவனை குறித்து பேசுவேன், வீட்டில் எங்கள் பிள்ளைகளுக்கு நான் தேவனை குறித்து சொல்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் என்ற அடையாளமாக இந்த கல்லை நான் எடுத்துட்டு போறேன். Especially the parents, head of the family, இந்த கல்லை நீங்க வீட்டில் எங்கேயாவது வைங்க, அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரணும், தேவனுடைய பிரசன்னம் ஆலயத்தில் மட்டும் இல்லை, என் வீட்டில் இருக்க வேண்டும், தேவனுடைய ஆராதனை ஆலயத்தில் மட்டும் இல்லை, என் வீட்டில் இருக்க வேண்டும். My God should reside in my family. Because His plan for you is so great that we don't take God to our family. I want to tell you, English Church, if each family here practices what the Bible says, your family will have the presence of God. உங்கள் குடும்பத்தில் தேவ பிரசன்னம் இருக்கணும்னா தயவு செய்து நீங்கள் வார்த்தையில பார்த்து படிச்சுக்கோங்க. குடும்பத்தில் மட்டும் இல்லை, நீங்க எங்க போறீங்களோ உங்களை பார்த்து ஜனங்க என்ன சொல்லணும்? அவரோட தேவன் இருக்கிறார். நீங்க எங்க போனாலும் சரி, உங்களை பார்த்து ஜனங்கள் சொல்ல வேண்டும், when I see this man, the presence of God is carried with him. நான் எங்கே நடந்து போனாலும் தேவ பிரசன்னம், தேவனுடைய மலை, தேவனுடைய மகிமை என் மேல இருக்கணும், என் வீட்டில் இருக்கணும், என் வீட்டை சுத்தி இருக்கிற அசுத்த ஜனங்கள் தேவனுடைய மகிமையை காண வேண்டும். அதுக்கு டோரே நீங்கடா. நம்ம சர்ச்சுக்கு பிரேயர் விசுவாசிகளே தயவு செய்து கொஞ்சம் எந்திரிச்சு நின்று விசுவாசத்தில் இருக்கோல்ல, rise up in your faith to say, அப்பா ஆலயத்தில் மட்டும் நான் தேவனுடைய பிரசனத்தை நான் உணரக்கூடாது, என் வீட்டு ஒரு பலிபீடமாக மாற வேண்டும். My house should be a place of the altar of God, the PG area, the place. நீங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க டேபிள் வைக்கிற இடம் நீங்க பலிபீடமா மாத்திரலாம். யாருக்கு என்ன பண்ண முடியும்? மனசுல ஆபீஸ்ல டேபிள்ல உட்கார்ந்து ஜெபிச்சா எனக்கு தெரியுதா? நீங்க அந்த இடத்துல பலிபீடமாக இருக்கும். நீங்க உட்கார்ற இடத்துல தேவன் பிரசன்னராக இருக்க வேண்டும். இல்ல ஒரு ப்ராமிஸ்ல ஒரு பிரேயர், எத்தனை பேர் கடவுளை சர்ச்சிலேயே வீட்டுக்கு போறீங்க? யோசிச்சு பார்த்துக்கோங்க. சர்ச்சில் வீட்டுக்கு போயிருக்கீங்களா? சர்ச்சில் வீட்டுக்கு போறீங்களா? நான் எடுத்துட்டு போறேன் ஏன்னா தேவன் என் உள்ள வசிக்கிறார். என் வீடு மாத்திரம் அல்ல, பிசிக்கல் வீடு மாத்திரம் அல்ல, இது தேவனுடைய ஆலயம். என் கூடவே நான் கொண்டு போறேன் என்று சொல்லுவாங்க. ஒரு காரியத்தை நம்ம செய்ய போறோம். இந்த வருஷம் என் பிரேயர் நம்ம சர்ச்சில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஃபேமிலி பிரேயர் நடக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் பைபிள் படிக்கணும். படிக்க முடியலையா? மொபைலில் கேளுங்க. யோவான் 1 என்று கூகுளில் போட்டு ஆடியோ மெசேஜ் யோவான் 1 வரும்போது கேளுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அப்பா உங்கள் பிள்ளைகளுக்கு கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் தேவனை குறித்து பேச வேண்டும். விசுவாச வாழ்க்கை வாரத்தில் ஒரு நாள் இல்லை, அனுதினமும் என் வீட்டில் இருக்க வேண்டும் அப்பா அப்படி சொல்லுவாங்க. Will make a covenant and I tell you, as a sign, take the presence of God to your house because He's already there with you.
உங்களோட அவர் இருக்கிறார். உங்க வீட்டுக்கு நீங்க எடுத்துட்டு போங்க. நாலு பேக்கெட் கொடுத்தீங்களா? ஸோ நேற்று நாங்கள் choir sing head of the family, husband and wife and adults, the young people who are moved from one state to another, you can come. பிள்ளைகள் வேண்டாம், மீதி ஆச்சுன்னா நம்ம பார்க்கலாம். But you take the stone with you to say, God's presence I will take with me. நான் தேவனுடைய பிரசன்னத்தை என் வீட்டுக்கு நான் கொண்டு போறேன். இதை பார்க்கும்போது என் வீடு பலிபீடமாக இருக்க வேண்டும், தேவன் வசிக்கிற இடமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்ப்போம். I asked the choir to sing, but you can sit and sing. நாங்கள் இந்த நேரத்தில் பாடும்போது முதலாவது இந்த பக்கம் வந்து நீங்கள் வரலாம். And as a prayer, you will take the presence of God to your house with you. இந்த வரியை நான் பாடும்போது தேவன் நம்மளோட இருக்கிறார் என்று உணர்வு ஜெபநிலையோட கண்களை மூடி இருக்கிற வேளையில், அப்பா இது எனக்கு நாட்டுக்கு ஒரு நாள் மாத்திரம் எனக்கு தரிசனமான தேவன் இல்லை அப்பா, அனுதினமும் உன்னோடு இருக்கேன்னு சொன்னீங்க. You said every day I am with you. நீ போற இடத்துல உன்னோடு இருக்கிறேன், நீ வசிக்கிற இடத்துல நான் இருக்கிறேன், உன்னுடைய வீட்டில் நான் இருக்கிறேன். I am with you in your house. I am with you in your workplace. I am with you in your heart, and carry the presence of God. இதோ மகிமை ஆண்டவரே நீர் என்னோட மாறும் என்று நாம் ஜெபநிலை கூட இருக்கும்போது, please don't do it because it is asked to do, but truly as you take the stone, I want you to go with the covenant and commitment. என் வீட்டில் நாம் தேவனை அனுதினம் ஆராதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், பேச வேண்டும், ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபநிலையோடு இருப்போம். முதல் லெஃப்ட் சைடில் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் வரது வேண்டாம். முதல் லெஃப்ட் சைடு நீங்க வாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் மாத்திரம் நீங்க வந்து நீங்க எடுத்துட்டு போங்க. ஜெபநிலையில இருப்போம். மேகமாயிருக்கும் வசனம், மேகமாயிரங்கும் பிரசன்னமே. Let's set the moon பிரசன்னமே. If you want, make a covenant, pray, kneel down and pray in your place. உங்க இடத்துல கல்லைக்கு போய் உங்க மனதால் போட்டு ஜெபிங்க. அப்பா நான் வீட்டில் இந்த பிரசன்ன இடத்துல அப்பா பிரசன்னமே
எதையாவது எடுக்கணும்னா வரலாம். young people, ஒரு வந்திருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இன்னும் சில கல்விகள் இருக்கிறேன். You can come and take and say, come with me, Lord. I'm having you. Wherever I am. If you want to kneel down, you kneel down. The rest you can stand up. எந்திரிச்சு நிக்கிறவங்க நீங்க எந்திரிச்சு நிக்கலாம். முன்னங்கால் போடுறவங்க நீங்க முன்னங்கால் போடுங்க. ஒரு நிமிடம் கல்லு பாருங்க. ஒரு நிமிடம் நீங்க கல்ல பாருங்க. யோசுவா கல்ல தேவாலயத்துக்கு பக்கத்துல வைத்து வாக்குக்கு அடையாளமா சொன்னார். நாமும் வீட்டாலும் தேவனையே நாம் செய்வோம். நாம் வீட்டாலும் தேவனையே செய்வோம். என் குடும்பத்துல ஒரு பலிபீடு அநேக குடும்பங்கள் வீட்டுல தேவனுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவர்களா 6 நாள் மறந்து போறாங்க. 6 நாள் ஜெபிக்காம, 6 நாள் வேதத்தை வாசிக்காம, 6 நாள் தேவனுடைய முகத்தை பார்க்காம ஞாயிற்றுக்கிழமை நாள் வரும் ஆண்டவரே. எங்களுக்கு தேவாலயத்தை ஆராதிக்க முடியல ஆண்டவரே. You don't get to worship in the church because we have not learned to worship God at home. அப்பா வீட்டுல உங்களை ஆராதிக்க முடியாததுனால தேவாலயத்துல ஆராதிக்க முடியல அப்பா. வீட்டுல உங்க சத்தத்தை நான் கேட்க முடியாததுனால எனக்கு தேவாலயத்தை கேட்க முடியல அப்பா. வீட்டுல தேவன் இல்லாத மாதிரி எங்க வாழ்க்கை இருக்குது அப்பா. எதற்கு வீட்டுல இப்படி சூழ்நிலை, எதற்கு வீட்டுல இப்படி சண்டை, எதற்கு வீட்டுல இப்படி தேவனுடைய பிரசன்னம் இல்லாததுனால. Because the presence of God is not there in your family, you go through certain things that is not God's plan. அது தேவனுடைய தீர்மானம் அல்ல, அது தேவன் விரும்புவதல்ல அப்பா. இந்த கல்லை நாம் எடுத்துட்டு போவது இனிமேல் என் வீட்டில் அப்பா நீ புஸ்தகனாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. நீ என் வீட்டுல, என்னுடைய இருதயத்துல, என் ஆபீஸ்ல, நான் போற இடத்துல நீ என்னோட வாரம் அப்பா என்று நான் ஜெபித்து அப்பா நீ என்னோட வாரம் என்று வாக்கு செய்வோம். Make a covenant with God. Make a promise with God. நீங்கள் முன்னரால் போடுங்க, எந்திரிங்க. நீங்கள் தேவனை சமூகத்தில் அப்பா வாரத்துக்கு ஒரு நாள் நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நீ சிலுவையில சாகவில்லை. You didn't die on the cross for me to come to church once in a week and think about you. You died that you will have me and I will have you every day. ஒவ்வொரு நாளும் உன்னை பிள்ளையாக நான் ஜீவிக்க வேண்டும் என்பது நீ விரும்புகிறீர்களா? என்னோட நீ வாழ்வா. வீட்டுல என்ன இருந்தாலும் இந்த பிரசனம் இல்லாம நான் போக கூடாதப்பா. அப்பா உடைய பிரசனம் இல்லாமல் ஆளுக்க விட்டு போக மாட்டார்களே. அது மாத்திரமல்ல, என் வீட்டுல நீ பிரசன்ன நான் இருக்கும்படியா நான் வாக்குக்கு நான் கீழ்ப்படிவேன். நான் கட்டளைக்கு பயந்து நடப்பேன். நான் தேவனை தேடுவேன். என்னை இருதயத்தை அவருக்கு நேராக நான் வைத்து அவரை ஆராதிப்பேன், அவரை கூப்பிடுவேன், அவரை கனப்படுத்துவேன், அவரை நான் விசாரித்து நடப்பேன். அப்பொழுது நீ பிரசன்னராக இருப்பீர்களா? Pray and ask God,
with my family. என்னோட நீ வாழும் அப்பா, என்னோட நீ வாழும். I want to see a revival in the church. Revival in the church cannot happen in some ways if your family is not revived. உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஏற்பட வரலாம். ஆலயத்துக்கு எப்படி வரும்? உங்களுடைய தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு தேவன் இதை எழுப்புதல் வரலாம். உங்கள் குடும்பத்துக்கு எப்படி வரும்? How will you have revival in your family if you are not revived? And I pray God will revive your relationship with God. தேவன் மேல் இருக்கிற உறவு, தேவனுடைய பிரசன்னம், ஒரு எழுப்புதல் உங்களுடைய வீட்டுக்கு வர வேண்டும். அப்பா, என் குடும்பத்தை சந்தியும் அப்பா. ஒரு நிமிடம் கல்லை நீங்க பாருங்க. For a moment see the soul. உங்களுடைய கல்லை நீங்க கண்ணை திறந்து பாருங்க. உங்களுடைய கல்லை நீங்க பார்க்கும்போது அப்பா, என்னோடு நீ ஒருபடியாய் நான் வாக்கு செய்கிறேன். I make a covenant that you come with me wherever you are. Don't leave me, Lord. என்னை விட்டு போகாதீங்க. என் குடும்பத்தை விட்டு போகாதீங்க. என் பிள்ளைகளை விட்டு போகாதீங்க. நீ பிரசன்னமாய் ஜெபனேரே நம்மில் இருக்கிற அம்மா முன்பதாக வந்து தேவனுடைய பிரசனத்தை என் வீட்டுக்கு நான் எடுத்துட்டு போகணும். என் வீடு ஒரு பலிபீடமாக இருக்க வேண்டும். என் இருதயம் ஒரு பலிபீடமாக மாற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கலாம். எல்லாம் சேர்ந்து நீங்கள் ஜெபிங்க. உங்களுடைய இருதயத்தில் நீர் ஜெபிங்க. நீர் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் உங்களோட வருவார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவிக்கும்படியாக நீங்கள் ஒப்புக்கொடுங்க. எல்லாரும் நான் சொல்லுவதை ரிப்பீட் சொல்லுவேன். என் வீடு ஒரு பலிபீடமாய் மாறும். சொல்லுங்க, என் வீடு சத்தமாக, என் வீடு பலிபீடமாய் மாறணும்.
இன்னொருத்தர் என் வீடு பலிபீடமாய் மாறணும், என் இருதயம் பலிபீடமாய் மாறணும். And God begin that journey. இந்த நேரத்துக்காக நன்றி. எனக்கு ஒரு 10 minutes extra. It's okay.